ஐயா பாரிகின்றவர் வந்து கொண்டிருக்கின்றார். உங்களிடையே வாக்குகள் சேகரிக்க வந்து கொண்டிருக்கின்றார் நமது ஐயா பாரிகின்றவர் அவர்கள். தேசிய ஜனநாயக கூட்டணியின் வெற்றி வேட்பாளர் ஐயா பாரிகின்றவர் அவர்களுக்கு உங்களிடையே வாக்குகள் சேகரிக்க வந்து கொண்டிருக்கின்றார். ஆரம்பிக்கலாமா? வருகிற பாராளுமன்ற தேர்தலில் உங்களுடைய மேலான வாக்குகளை தாமரசனிட்டு வெற்றி பெற செய்யுமாறு அன்புடன் கேட்டுக் கொள்கிறேன். நான் உங்களுக்கு புதியவன் அல்ல, மூன்றாம் முறையாக உங்களை பார்க்கிறேன் இதே பாராளுமன்ற தொகுதிக்கு. இருந்தால் நம்பிக்கையோடு என்னை பற்றி மக்களுக்கு நல்ல எண்ணம் இருக்கிறது, கருத்து இருக்கிறது, ஆக என்னை ஒதுக்க மாட்டார்கள் என்ற அடிப்படையில் தான் உங்களை நம்பி இங்கே வந்து இந்த தேர்தலில் போட்டியிடுகிறேன். 2019 தேர்தலில் 6 லட்சம் வாக்குகளை கொடுத்து வெற்றி பெற செய்தீர்கள். 6 லட்சம் வாக்கு என்பது சாதாரண வாக்கு அல்ல. 4 லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்தீர்கள். வெற்றி பெற்ற நான் உண்மையாக இருந்திருக்கிறேன். இந்த தொகுதிக்கு கேட்ட திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறேன். அதே போல எந்தெந்த ஊர்கள் எந்த பிரச்சனை இருக்கிறதோ அதையெல்லாம் முழுமையாக தீர்த்து வைத்திருக்கிறேன். குறிப்பா இந்த முசிறியில அதிகமாக இந்த முசிறிக்கு வகுப்பறைகள் கட்டி கொடுத்தது நம்முடைய தலைமை கட்சிகள். நானும் குறிப்பா என்னுடைய நிதியிலிருந்து 42 வகுப்பறைகளை இந்த பாராளுமன்ற தொகுதியில் கட்டியிருக்கிறேன். அதே போல எத்தனையோ சமூக கூடங்கள், அதோடு ரேஷன் கடைகள், அதோடு கூட நீர்த்தேக்க தொட்டிகள், கழிப்பறைகள், சுற்றுச்சுவர் ஆகிய அத்தனையும் கட்டி கொடுத்திருக்கிறேன். என்ன எல்லாமே பள்ளிக்கூடத்துக்கு கட்டி கொடுத்தா என்ன வருது அப்படின்னு கேட்கலாம். நான் அடிப்படையில் கல்வியாளன் என்பதை தெரிந்துத்தான் என்னை தேர்ந்தெடுத்தீர்கள். மனிதனுக்கு வாழ்க்கையில் கல்வி என்பது அவசியம், முதலிடம். ஆகவேதான் என்னுடைய பாராளுமன்ற நிதியிலிருந்து 42 வகுப்பறைகளை கட்டி கொடுத்திருக்கிறேன். ஏன்னா குறிப்பா இந்த திமுக திருவாளர்கள் எம்பிக்களா வந்தவர்கள் பாராளுமன்றத்தில் முடக்குவதே குறியாக இருந்தார்கள், மோடியை குறை சொல்வதே குறியாக இருந்தார்கள். அந்த நிலையிலும் கூட என்னால் இதையெல்லாம் செய்ய முடிந்திருக்கிறது. இப்போ இந்த காலகட்டத்தில் மீண்டும் சில திட்டங்கள் பெண்டிங்ல இருக்கு. என்ன திட்டம்னா அரியலூர், பெரம்பலூர், துறையூர், நாமக்கல் அந்த ரயில்வே பாதை அமைக்கிற திட்டம் 50 ஆண்டு கால கனவு திட்டம். கடந்த காலத்தில் வந்த எம்பிக்கள் அத்தனை பேரும் முயற்சியாமல் விட்டுவிட்டார்கள். இதற்காக 3 முறை பிரதமரை பார்த்திருக்கிறேன், ரயில்வே அமைச்சரை பார்த்திருக்கிறேன், அதே போல நிதி அமைச்சரை பார்த்திருக்கேன். முடியாது என்று மூடப்பட்ட அந்த திட்டத்தை மீண்டும் உயிர் கொடுத்து அதை தட்டி எழுப்பி இன்றைக்கு சர்வே நடந்திருக்கிறது. 2024 நிதியாண்டில் அதற்கான நிதி ஒதுக்குவார்கள். எவ்வளவு? 1000 கோடி. ஆக உறுதியாக இதெல்லாம் அரிய திட்டங்கள், அவ்வளவு எளிதாக செய்ய முடியாத திட்டங்கள். அதனால என்னை பொறுத்தவரை இந்த தொகுதிக்கு என்ன செய்ய வேண்டுமோ அத்தனையும் கேட்டவற்றெல்லாம் செய்து கொடுத்திருக்கிறேன்.